அதிகாரிகளே இன்னைக்கு பல்வேறு குற்றங்களை சொல்லியிருக்கிறாங்க, பாலியல் குற்றங்கள் சொல்லியிருக்காங்க. அதற்கெல்லாம் முதலமைச்சர் அது மாதிரி இன்னைக்கு சொல்ல மறந்துட்டேன். இதே திருச்சி விமான நிலையத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. பத்திரிகையாளர்கள் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க, தமிழ்நாட்டு மக்கள் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. போன வருஷம் செப்டம்பர் மாதம் கரூரில் 41 பேரை பலி கொடுத்துட்டு ஒரு கட்சியினுடைய தலைவர் துண்டை காணும் துணியை காணுங்க என்ன செய்யுதுன்னு தெரியாம கரூர்லேருந்து ஓடி போய் இதே திருச்சி ஏர்போர்ட் வழியாக வந்து புறமுதுகு காட்டு ஓடி போய் பத்திரிகையாளர் சந்திக்க பயந்து போய் இங்கேருந்து ஓடி போய் சென்னையில் எங்கேருந்து நீங்கள் பத்திரிகையாளர் ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டீங்க, சார் 30 பேர் இறந்துட்டாங்க சார், 30 பேர் இறந்துட்டாங்க சார்னு. ஆனால் அதெல்லாம் காதில் வாங்காமல் ஒரு 1ஆம் நம்பர் ஓடுகாலி முதலமைச்சர் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. அதை இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். இங்கே மட்டும் இல்லை, சென்னையிலையும் ஓடி போனார். ஓடி போய் வீட்டில் போய் அவர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த கட்சியுமே அண்டர் கிரவுண்டில் போயிட்டு ஒரு 35 நாள் யார் வீட்டை விட்டு வெளில வராமல் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வீடியோ போட்டார். அப்படிப்பட்ட ஒரு தைரியசாலியான ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஆனால் அவர் நினச்சிக்கிட்டாரு, நாங்கள் அந்த மாதிரி திமுகவை சேர்ந்தவங்க வழக்கு போட்டால் பயந்துருவாங்க, ஓடி போயிடுவாங்க, அண்டர் கிரவுண்டில் போயிடுவாங்கன்னு நினச்சிட்டு இந்த மாதிரி பழிவாங்கிற வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு. நாங்கள் அந்த மாதிரி கிடையாது. என்றைக்கும் மக்களையும் பத்திரிகையாளர் சந்திக்கும் திமுக என்றைக்குமே பயந்தது கிடையாது. மக்களோட மக்களாக என்றைக்கும் நிற்போம். நன்றி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.